அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தயாநிதி, தமிழ்துறை தலைவர், ஜே கலையறிவியல் கல்லூரி. இப்பொழுது நம்ம பார்க்க இருப்பது நன்னூல் எழுத்ததிகாரத்தில் இருக்கக்கூடிய மெய்யியல், மெய் மயக்கம் என்கின்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். மெய் மயக்கம் என்பது சொல்லில் கலந்து வரக்கூடிய உயிரெழுத்துக்களிலும் மெய்யெழுத்துக்களும் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் மட்டும் எந்த எழுத்தை தொடர்ந்து எந்த எழுத்து மெய்யெழுத்து வரும் என்பதை பார்க்கக்கூடிய பகுதியாகும். இதற்கு முன்னர் பார்த்த பகுதி ஒரு மொழிக்கு முதல் எழுத்துக்களாக எவை வரும், மொழி ஈற்றெழுத்துக்களாக எவை வரும் என்பதை பார்த்தோம். இப்பொழுது மொழிக்கு முதலும் அல்லாமல் ஈற்றும் அல்லாமல் இடையில் இருக்கக்கூடிய மெய்கள் மட்டும் எந்த மெய்யை அடுத்து எது வருகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய பயன் என்னவென்றால், நம்முடைய மொழியில் பொதுவாக எந்த மொழியிலையும் பிற மொழி சொற்கள் கலப்பது இயல்பு. அப்படி தமிழ் மொழியில் கலந்து இருக்கக்கூடிய சொற்கள் அல்லாத சொற்களை தமிழ் சொல்தான் என்பதை அடையாளம் காண்பதற்கு இது ஒரு பயனுடைய பகுதியாகும். இதை தான் நன்னூலார் மெய்மயக்கம் என்ற பகுதியில் அமைத்துள்ளார். இந்த மெய்மயக்கம் என்பது மெய் எழுத்துக்களில் 18 மெய்யெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களில் எந்த மெய்யெழுத்தை எடுத்து எந்த மெய்யெழுத்து வரும் என்பதற்காக அமைக்கப்பட்ட மெய்மயக்கம் என்பது ஆகும். இந்த மெய்மயக்கம் 2 வகையில் சொல்லப்படும். ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், மற்றொன்று வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பது. உடல்நிலை மெய்மயக்கம் என்பது சொல்லின் இடையில் வரும் ஒரு மெய்முன் அதே மெய்யெழுத்து வந்து நிற்குமேயானால் அது உடல்நிலை மெய்மயக்கமாகும். உதாரணமாக, புத்தகம் என்கின்ற சொல்லை எடுத்துக்கொண்டோமானால் இதில் இடையில் இருக்கக்கூடிய என்கின்ற ஒற்றெழுத்து, அதாவது மெய்யெழுத்து, இதை அடுத்து வரக்கூடிய தகரம், அந்த தகரத்தை பிரித்தால் இத்து கூட்டல் ஆ என்கின்ற பிரியும். ஆக இத்தை அடுத்து இத்து வருகின்றது. ஆக இப்படி ஒரே மெய்யெழுத்து அதே மெய்யெழுத்தை தொடர்ந்து வந்தால் அதற்கு உடல்நிலை மெய்மயக்கம் என்று பொருள். இந்த உடல்நிலை மெய்மயக்கத்தில் வல்லின மெய்கள் 6 தன்னுடைய மெய்யெழுத்தை சார்ந்துதான் வரும். என்னவென்றால், அதே மெய்யெழுத்து வெளிப்படையாக வராது, ஆனால் உயிர் கலந்த உயிர்மெய் எழுத்தாக நிற்பதை நாம் பொதுவாக காணலாம். வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பது சொல்லின் இடையில் வரும் ஒரு மெய் முன் வேறு ஒரு மெய் வந்து நிற்குமேயானால் அது வேற்றுநிலை மெய்மயக்கமாகும். உதாரணமாக, திங்கள் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். இதில் என்கின்ற மெய்யெழுத்து வந்து நிற்கின்றது. அதை தொடர்ந்து வரக்கூடிய மெய்யெழுத்து ககரம். இந்த ககரத்தை பிரித்தால் இக்கு கூட்டல் ஆ. ஆக என்கின்ற மெய்யெழுத்தை அடுத்து வேற்று மெய்யெழுத்து, ஒரு வல்லின மெய்யெழுத்து வந்து நிற்கிறதை பார்க்கின்றோம். என்ற மெய் முன் என்ற வேறு மெய் வந்து சொல்லாகி நிற்பதால் இது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படுகிறது. இப்படி வருகின்ற மெய்களில் எவை எந்தெந்த மெய்யெழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கத்தில் மயங்கும், எவை வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கால் மயங்கும் என்பதை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறைதான், அதற்கான விதிமுறைகளை கட்டமைத்து தந்தது தான் இந்த மெய்மயக்கம் பகுதி என்பது. மெய்மயக்கத்தினுடைய பொது விதிகள், அதாவது பொதுவாக என்னென்ன விதிகளுக்கு அடங்கி வரும், இதனுடைய சிறப்பு விதிகள் என்ன என்பதை பொதுவாக 2ஐயும் பிரித்து சொல்லுவது நன்னூலாருடைய இயல்பு. அந்த அடிப்படையில் மெய்மயக்கத்திற்கான பொது விதிகளை இப்போது காண்போம். கா, சா, தா, பா, அதாவது வல்லின எழுத்துக்களில் கசட தபர என்கின்ற 6 எழுத்துக்களில் இருக்கக்கூடிய இந்த 4 எழுத்துக்களும் கா, சா, தா, பா ஆகிய 4 மெய்களும் பிறமெய்கள் அல்லாத தன்மெய்களுடன் மட்டுமே மயங்கும். வேறு மெய்யெழுத்துக்கள் இதற்கு பக்கத்தில் வரவே வராது. கா, சா, தா, பா 4 மெய்யெழுத்துக்களையும் தொடர்ந்து அதே மெய்யெழுத்துடைய சேர்ந்த உயிரெழுத்து கலந்த உயிர்மெய் எழுத்தாக நின்றுதான் இந்த மெய்மயக்கம் நடக்கும் என்பது விதியாகும். அந்த விதியை பார்த்தோம்னால், பக்கம், எடுத்துக்காட்டாக பக்கம், இக்கு தொடர்ந்து என்ற மெய்யெழுத்தே வந்துள்ளது. எச்சம், என்கின்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து என்ற மெய்யெழுத்தே வந்துள்ளது. மத்தளம், என்ற எழுத்தை தொடர்ந்து என்கின்ற மெய்யெழுத்தே தொடர்ந்து நிற்கின்றது. படிப்பகம், என்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து என்ற மெய்யெழுத்தே தொடர்ந்து நிற்பதை காண முடிகிறது.
ஆக கா சா தா பா என்கின்ற 4 வல்லின மெய்யெழுத்துக்களையும் அடுத்து சொல்லில் இடையில் இந்த மெய்யெழுத்துக்களோடு அதே வல்லின மெய்யெழுத்தே வரும் என்பதை உணர முடிகிறது. அதேபோன்று ர ல ஆகிய இரு மெய்களும் தன் மெய்கள் அல்லாது பிற மெய்களுடன் மட்டுமே மயங்கும். ர ல 2 எழுத்துக்களையும் நாம் நோக்குனா இந்த 2 எழுத்துக்களும் தன்னுடைய மெய்யெழுத்தை தொடர்ந்து அமையவே அமையாது. ர ல வியர்வை இறை அடுத்து பாருங்கள் இவ் என்கின்ற மெய்யெழுத்து தான் வந்து நிற்கின்றது. தாழ்ச்சி இல் என்கின்ற சிறப்பு லகரத்தை அடுத்து என்ற மெய்யெழுத்து தொடர்ந்து நிற்கின்றது. ஆக ர ல ஆகிய இரு மெய்களும் தன் மெய்கள் அல்லாத பிற மெய்களுடன் மட்டுமே மயங்குவதை நாம் எந்த சொற்களிலும் காண முடிகிறது. ஆக இதுதான் மெய்மயக்கத்துடைய பொது விதியினுடைய முதலாவது. தொடர்ந்து க ச த ப ர ல ஆகிய 6 மெய்களும் நீங்களாக, அதாவது நம்ம முன்னால் பார்த்த விதியின் அடிப்படையில் 4 வல்லின மெய்களும் 2 ரக ர ல என்கின்ற மெய்யெழுத்துக்களும் ஆகிய 6 எழுத்துக்களையும் தவிர்த்த மீதி 12 மெய்யெழுத்துக்களும் 12 மெய்களும் தம்முடன் தாமும் தம்முடன் பிறவும் நின்று மயங்கும். அப்போ மெய்யெழுத்துக்கள் 18 3 வகையாக பிரிக்கலாம். கா சா தா பா என்கின்ற 4 மெய்யெழுத்துக்களும் தம்முடன் தாம் மயங்கும். ர ல என்கின்ற மெய்யெழுத்துக்கள் தம்முடன் பிறமைகளுடன் மட்டுமே மயங்கும். ஆக இந்த 6 எழுத்துக்கள் நீங்களான 12 மற்ற எழுத்துக்கள் அனைத்தும் 12 மெய்யெழுத்துக்களுமே தம்முடன் தாமும் மயங்கும், பிறவுடன் பிறவும் மயங்கும். இரண்டும் கலந்து வரக்கூடிய இந்த மெய்மயக்கத்துக்கு உரிய இந்த 12 மெய்யெழுத்துக்கள் ஆகும். அதற்கு எடுத்துக்காட்டாக இங்கு நாம் பார்க்க இருப்பது ஞகரத்திற்கு திங்கள் இங்கனம், ரெண்டுமே ஒன்று. அதை வேறொரு மெய்யாகவும் வந்திருக்கின்றது. இங்கு பக்கத்தில் என்கின்ற மெய்யெழுத்து வந்திருக்குது, இங்கு பக்கத்தில் எங்கே என்கின்ற மெய்யெழுத்து வருகிறது. இங்கனம் அப்படின்ற இந்த மெய்யெழுத்தில் இங்கனம் என்ற சொல் அருகி போனது என்றாலும் நம்முடைய மொழியில் மரபு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். வெந்நீர் இன்னை எடுத்து அதே மெய்யெழுத்து வந்திருக்கின்றது. வெந்தயம் இந்த எழுத்து வேற்றுமை வந்து சார்ந்திருக்கின்றது. செவ்வாய் இவ்வென்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து இவ்வென்ற மெய்யே வந்திருக்கின்றது, தம்முடன் தாம் கலந்திருக்கின்றது. விஞ்ஞானம் தம்முடன் தாம் கலந்திருக்கிறது, இங் என்கின்ற மெய்யெழுத்து வந்திருக்கிறது. மஞ்சள் வேற்றுநிலை மெய்யில் இஞ்சை எடுத்து என்ற மெய்யெழுத்து வந்திருக்கின்றது. கரும்பு இம்மை எடுத்து என்ற மெய்யெழுத்து வேற்றுமை வந்து கலந்திருக்கின்றது. பம்பரம் என்கின்ற எழுத்திற்கு இணையாக என்கின்ற எழுத்து வந்து வேற்று நிலையில் மயங்கி நிற்கின்றது. பள்ளம் அதே இல்லை அடுத்து அதே லகரம் தொடர்ந்து நின்று மெய்யெழுத்தாக நின்று மயங்கியிருக்கின்றது. உயிருடன் மெய்யுடன் உயிரும் மாறி மயங்கும் மயக்கத்தை கணக்கிட இயலாது. இங்கே ஒரு குறிப்பை நன்னூலார் தரார். என்ன அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இந்த மெய்யை அடுத்து இந்த மெய் வரும் என்கின்ற வரையறையோடு சொல்லப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையைப் போல உயிரெழுத்துக்கள் வருகின்ற கணக்கை கணக்கிட்டு சொல்ல முடியாது என்கின்ற ஒரு குறிப்பை நன்னூலார் தருகின்றார். வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கான சிறப்பு விதிகள். ஞகரம் முன் ககரமும் வகரம் முன் யகரமும் வரும். இந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் இன்னொரு சிறப்பு விதி சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஞகரம் முன் ககரமும் வகரம் முன் யகரமும் மயங்கும். ககரம் பாருங்கள், தங்கம் இங்கை எடுத்து அதனுடைய இனெழுத்தாகிய ககரம் வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு. தங்கம், சிங்கம் நிறைய சொல்லி இது மாதிரி பார்க்கலாம் தமிழில். தந்தம், பந்தம் நிறைய சொற்கள் இந்த மாதிரி. அதுபோல் இந்த சொல்லும் இப்பொழுது நம்மள்கிட்ட பயன்பாட்டில் இல்லை. இருக்கக்கூடிய மரபு சார்ந்த ஒரு சொல்லை தான் இதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இவ்வை அடுத்து யகர மெய் தான் வரும் என்பதற்கான விதிக்காக இந்த சொல்லை நன்னூலார் காட்டியிருக்கின்றார். தெவ் யாது தெவ்வென்றால் பகைவர், யாது தெவ் யாது. ஞ முன் கவ்வும் வம் முன் எவ்வே. ஞம் முன் கவ்வாம் வம் முன் எவ்வே. ஞகரம் நகரம் மெய்களின் முன் அவற்றின் இனமான சகர தகர மெய்களுடன் யகர மெய்யும் மயங்கும். ஞகரம் நகரம் 2 மெய்யெழுத்தை சொல்கிறாரு. ஞகரம் நகரம் இந்த 2 மெய்யெழுத்துக்களின் முன் அதற்கு இனமான
சகரம். ஞகரத்துக்கு இனம் சகரம், தகரத்துக்கு இகரம் நகரம், சகரத்துக்கு இகரம் தகரம். இந்த 2 மெய்யெழுத்துக்களுடன் யகர மெய்யும் மயங்கும் என்று சொல்லுகின்றார். ஞ ஊஞ்சல், வஞ்சி, இஞ்சை எடுத்து இச்சு வந்து மயங்கியிருக்கின்றது. தந்தம், இந்த எடுத்து இத்து வந்து மயங்கியிருக்கிறது. காந்தம், இந்த எடுத்து இத்து மயங்கி. இந்த 2ஐயும் போல உரிஞ்ஞாது, பொருந்யாது, இந்த 2 சொல்லையும் பார்த்தோம்னா அந்த எழுத்துக்களுக்கு ஞகரத்திற்கும் நகரத்திற்கும் அடுத்து யகரமெய்யும் வந்து இருப்பதை காண முடிகின்றது. ஆக ஞ ந முன் தம் இனம் ஞகரமோடு ஆகும் என்பது நன்னூலாருடைய விதியாகும். வேற்றுநிலை மைமயக்கத்திற்கான சிறப்பு விதிகள். தகர ரகர மெய்களுக்கு முன் கா சா பா ஆகிய 3 மெய்களும் மயங்கும். தகர ரகர, அதாவது வல்லினத்தில் இருக்கக்கூடிய டகரமும் ரகரமும். முதல்ல பார்த்தது காசா தாப்பா வல்லின மெய்கள், 4 மெய்களை பற்றி தான் சொல்லியிருந்தார். இப்போ சொல்கிறது மீதி இருக்கக்கூடிய 2 மெய்யெழுத்துக்கள் ட ர. தகர ரகர மெய்களுக்கு முன் க ச பா ஆகிய 3 மெய்களும் மயங்கும். வெட்கம், வேறு எழுத்து வராது. நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். வெட்கம், இட்டை எடுத்து இக்கு என்கின்ற மெய்யெழுத்து தான் வரும். வெட்சி, இட்டை எடுத்து இச் என்கின்ற மெய்யெழுத்து வந்திருக்கின்றது. திட்பம், இட்டை எடுத்து இப் என்ற மெய்யெழுத்து வந்திருக்கிறது. ஆக க ச ப என்கின்ற 3 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் இந்த டகரத்தை எடுத்து வந்திருக்கின்றது. அதே போல் வல்லின மெய்யாகிய இன்னொரு இர் என்கின்ற மெய்யெழுத்திற்கு கற்க, பயிற்சி, ஏற்பாடு. பாருங்கள், கற்க இர் என்ற எழுத்துக்கெடுத்தாப்புல இக் என்ற மெய் வந்திருக்கு. பயிற்சி என்ற சொல்லில் இர் என்ற எழுத்துக்கு முன்னால் இச் என்ற மெய்யெழுத்து வந்திருக்கின்றது. ஏற்பாடு என்ற சொல்லில் இர் என்ற மெய்யெழுத்துக்கு அடுத்து இப் என்ற மெய்யெழுத்து வந்திருக்கின்றது. ஆக தகர ரகர மெய்களுக்கு முன் கா சா பா ஆகிய 3 மெய்கள் மட்டுமே மயங்குவதை காண முடிகின்றது. அதற்கான விதி த ர முன் க ச ப மெய்யுடன் மயங்கும். த ர என்ற எழுத்துக்கள் க ச ப என்ற 3 மெய்களுடன் மட்டுமே மயங்குவதை காண முடிகிறது. அடுத்து நகர நகர, அதாவது தன்னகரமும் ரன்னகரமும் ஆகிய மெய்களின் முன் அவற்றின் இனமான, அதாவது தன்னகரத்திற்கு டகரம், ரன்னகரத்திற்கு ரகரம். நகர நகர மெய்களின் முன் அவற்றின் இனமான டகர ரகர மெய்களுடன் கா ச ஞ ப ம ய வ ஆகிய 7 மெய்களும் மயங்கும். க ச ஞ ப ம ய வ ஆகிய 7 மெய்களும் மயங்கும். அதற்கான எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பூண்டு, வெண்கலம், மண்சோறு, வெண்ஞமலி, வெண்பனி, வெண்மலை, மண் யாது, மண் வலிது. இந்த சொற்களில் மேற்கண்ட விதிக்கான எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதை காண முடிகிறது. ந ந முன் இனம் க ச ர ஞ ப ம ய ப வரும் என்பது இதற்கான விதியாகும். வேற்றுநிலை மெய்மயக்கத்தினுடைய சிறப்பு விதிகள். மகர மெய்யெழுத்தின் முன் ப ய வ ஆகிய 3 மெய்களும் மயங்கும் என்று சொல்லுவர். மகர மெய்யெழுத்தின் முன் ப ய வ ஆகிய 3 மெய்களும் மயங்கும் என்று சொல்லுவர். கம்பர், நலம் யார், களம் வலிது. இந்த எழுத்துக்களில், இந்த சொற்களில் பாருங்கள், கம்பர் இம் என்ற எழுத்தை எடுத்து பகரமை வந்துள்ளது. நலம் யார் இம் என்ற மெய்யெழுத்தை எடுத்து யகரமை வந்துள்ளது. களம் வலிது இம் என்ற மகர எழுத்தை எடுத்து இவ்வென்ற மெய்யெழுத்து வந்துள்ளது. மம்முன் ப ய வ மயங்கும் என்ப. அடுத்து யரல என்னும் 3 மெய்களின் முன்னர் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களான, அதாவது மொழிக்கு முதலாக வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் இல்லை, மெய்யெழுத்துக்கள் மட்டும், மெய்யெழுத்துக்களான க ச த ப ந ம ய வ ஞ ஞ ஆகிய 10 மெய்களுடன் மயங்கும். நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் பார்க்குறப்ப பார்த்துருக்கோம்.
மெய்யெழுத்துக்கள் 10 என்பதை பார்த்துருக்கோம். அந்த மெய்யெழுத்துக்கள் 10 இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. இந்த 10 மெய்யெழுத்துக்களும் யரள என்ற 3 மெய்களுக்கு முன்னராக நின்று மயங்கும் என்பது விதியாகும். யரள முன்னர் மொழி முதல் மெய் வரும் என்பது விதி. உடல்நிலை மெய்மயக்கத்திற்கான சிறப்பு விதிகள். ரகரம் லகரம் தவிர்த்த 16 மெய்யெழுத்துக்களும் தம்முன் தாம் மயங்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது சிறப்பு பொது விதியில் பார்த்தோம். ரகரமும் லகரமும் தன்னை சாராத பிற மெய்களுடன் மட்டும்தான் மயங்கும்னு பார்த்துருக்கோம். அப்போ ர ல தவிர்த்த 16 மெய்யெழுத்துக்களும் தம்முன் தாம் மயங்குவதை இங்கு சுட்டப்படுகின்றது. அதற்கான எடுத்துக்காட்டும் கீழே உள்கின்றது. பக்கம், அங்கனம், எச்சம், விஞ்ஞானம், கட்டை, வண்ணம், வித்தை, முன்னி, வெப்பம், அம்மை, ஐயா, மல்லி, தவ்வை, பள்ளி, முற்றம், புன்னை. இந்த 16 மெய்யெழுத்துக்களையும் பாருங்கள். ர ல தவிர்த்த மெய்யெழுத்துக்கள் இந்த 16. இந்த 16 மெய்யெழுத்துக்களுமே தன்னுடைய இனமான தம்முடைய மெய்யெழுத்தோடைய சார்ந்து மயங்கியிருப்பதை காண முடிகின்றது. ர ல அல்லன தம்முடன் தாம் உடன் நிலையும் என்று அமைந்துள்ளது. ஆக மெய்மயக்கத்தின் பயன் என்ன என்பதை மீண்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிறமொழி சொற்களை தமிழ்மொழி சொற்களையும் பிரித்து அறிவதற்கு இவை மிக பயனுடையது என்பதை அறிந்து கொள்ளலாம். நன்றி.